முதல்ல என்ன உற்பத்தி ஆச்சு என்று பார்க்கும்போது பூமியில இருந்து வந்தது தாவரம் தான். தாவரத்துல இந்த அணு அடுக்கு பெற்று அதே ஜீவகாந்த சக்தி அதாவது நீரை ஆவி ஆக்கி கொண்டு அது மேல உந்தி உந்தி, அதாவது பூமி சுத்தி கொண்டே இருக்குத லைட்டர் திங்ஸ் எல்லாம் துரத்தி வெளியில வரும், ஹெவியர் எல்லாம் தான் கீழே இழுக்கும். ஆகையினால இந்த விதையில இருக்கக்கூடிய ஒரு வேகமான உயிர் சக்தியானது நீர் பட்டவுடனே ஊறி அப்படி வர்ற போது அந்த நீர் அந்த உயிர் சக்தி இந்த இரண்டும் மேல் நோக்கி ஓடுது. அதனால அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படி, அதாவது மைய ஈர்ப்புக்கு எதிர்த்து மேலோங்கி வருகிறது. இதுதான் முதல் அணு அடுக்கு நிலையமாக உயிரினமாக பரிணாமத்துல ஓரறிவு என்று சொல்றோம். தொடு உணர்ச்சி உள்ளது. அப்போ எந்த விதையாக இருந்தாலும் நீங்க எடுத்து கொஞ்ச காலம் விதைக்காத, முத்தியதாக இருந்தால் விதைக்காத விட்டுடுங்க. நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த விதைக்குள்ளாக மரமாக வேண்டியது இருக்கு பாருங்க, ஒரு சின்ன முளை, அதுல இருந்து சுழண்டு 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 அங்க இருக்க நீரையே தன் வசப்படுத்தி அது புழுவாயிடும். அப்போ விதையிலேயே புழு உண்டாகும். எந்த விதையானாலும் சரி நீங்க வச்சீங்கன்னா காலத்தோட அது விதைக்காத, அது புழுவாண்டா. அப்படியே போட்டு மண்ணில போட்டு தண்ணி ஊத்தினா ஒரு அறிவாக இருக்கும். இப்ப ஈரறிவாக வந்துவிட்டது. அப்ப ஈரறிவான புழுவெல்லாம் ஓரறிவான செடிகள்ல இருந்து தொடர்தான் வெலாசிட்டி உண்டு. அதாவது அந்த தாவரத்திலேயே மேல் நோக்கி வளரும். அந்த வெலாசிட்டி அந்தந்த தாவரத்தினுடைய நீளம், கால நீளம், எத்தனை காலம் அது பரிணாமம் அடைஞ்சு அது உந்தி உந்தி வந்தது என்பதற்கு தகுந்தவாறு அந்த வெலாசிட்டி தான் ஒவ்வொரு செடியினுடைய உயரம். மாமரம், தென்னை மரம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்தந்த விதையில இருக்கக்கூடிய உயிர் சக்திக்கு இவ்வளவு தூரம் பூமியை விட்டு விலகக்கூடும் என்பதற்கு பாருங்க. அது வரையில வளர்ந்ததுன்னா அதோட நின்று, அதன் பிறகு இந்த விதையில இருந்து புழுவாகுது. புழு எப்படி நகரும் என்று பாருங்க. முன்ன நோக்கி தலையை கொஞ்சம் தூக்கிப்பாங்க. இப்ப இந்த உடல்ல எந்த ஜீவனாக இருந்தாலும் சிலது லேட்டண்டா சிலது பேட்டண்டா இருக்கும். அதாவது 7 தாதுக்கள் இருக்கணும். 7 தாதுக்கள் முதல்ல எல்லா ஜீவன்லையும் உண்டாகிறதே இல்லை. ரச, ரத்தம், மாமிசம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம் என்றதுல எலும்பு இங்க வரல, அஸ்தியும் வரல, மஜ்ஜையும் வரல, சுக்கிலமும் வரல. அதனால இதுக்கு தனியாக ஒரு ஆண் பெண் என்ற தொடர்பு கொண்டு இருக்கிறது என்பது சில பரிணாமங்கள்ல இருக்குமே தவிர 2 அறிவு வரையில ஆண் என்றும் பெண் என்று இல்லாமல் தானாகவே கசிவு நீர்ல இருந்து தன்னை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ இதுல இருக்கு. இப்போ தலையை தூக்கிட்டு போகும். இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு எப்படி இருக்கும்? ஒரு ஜீவன் மேல நகர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. கொழுப்பு எங்க இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல் மட்டத்துக்கு தான் கொழுப்பு வரும். ஏனென்றா ரத்தத்துல இல்ல தண்ணீர மிதக்கக்கூடியதான் ஃபேட். அதனால முதுகுல ஃபேட் அதாவது செடிமெண்ட் ஆகுது. அப்படியே வர்ற போது அந்த ஃபேட்ல இருந்து பிரியறதான் கால்சியம். அது எலும்பு. அந்த எலும்பு எந்த இடத்துல ஃபேட் வருதோ அது அப்படியே அதை கவர் பண்ணிட்டே ஒரு மாதிரி கட்டும். அது 4 வட்டத்துல இங்க வரக்கூடிய இதை போல உள்ள ஜீவன்கள்ல முதுகெலும்பா வரும். இந்த முதுகெலும்பா வர்ற போது முன்னோக்கி ஓடுது பாருங்க ஜீவன்கள். இந்த முன்னோக்கி ஓடுறதுனால இங்க இருக்கக்கூடிய ஃபேட் பின்னோக்கி ஓடுது. பின்னோக்கி வர 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 வாலாக வரும். அப்படியே வர வர இந்த மாதிரியாக இங்க வால் வருது. நிக்கிற போது என்ன ஆகுது? மேல் நோக்கி ஃபேட், மஜ்ஜையும் ஃபேட்டும் மேல, மூளை மேல இருக்கு. அதனால மேல் நோக்கி ஓடுற போது தானாகவே கீழே இருக்கக்கூடிய தொங்கக்கூடிய வாலு எவ்வளவுக்கு எவ்வளவு தொங்கி இருந்தாலும் வர 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 சுருங்கி வால் சுருங்கி விடும். இப்படி வந்த பிறகுதான் வால் இல்லா குரங்கும் அதுல இருந்து மனிதன் வந்திருக்க முடியும் என்பதை விஞ்ஞானத்துல இப்ப எடுத்திருக்காங்க. இது ஜீவ இன பரிணாமத்துல. இப்போ இத சரியா கவனிச்சீங்கன்னா சக்தி சிவம்
இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு நமது முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் தத்துவ அறிவுல ரொம்ப பழக்கமா இருக்கு. நான் சொன்னது, சிவம் என்பது பூரணமாக இருந்த ஆதி, அதுல இருந்து திணித்து ஒரு இடத்துல ஒரு எல்லை கட்டிய ஒரு குழலாக வந்தது. குழலாக இருக்கிறதே தவிர பொருளாக இல்லை, அதுக்கு கெட்டி பொருளாம் அல்ல. பலது சேர்ந்து இயங்குற போது ஒளி ஒளி சுவை மன இவைகளை தடுப்பதனால அந்த தடுப்பாக இருக்குதே தவிர எல்லாமே சுத்த வழிதான். ஆனா தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுத்த வழி, அதாவது எனர்ஜி பவர், அந்த திக்கா, அதாவது நெருங்கி இயங்கி கொண்டிருப்பதனால இங்க இருந்து நாம தொட்டோம்னா இங்க ஒரு அழுத்தம் இருக்கிறது, அங்க ஒரு அழுத்தம் இருக்கிறது, இதுக்கு மேற்பட்ட அழுத்தம் எல்லாம் நமக்கு உணர்வாக தெரியுது. அதனால்தான் நான் தோற்றங்கள் எல்லாம் பொருட்கள் என்று நம்புறோம். அது எந்த பொருளும் சுத்த வெளியே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதான் தாய்மானவர் கடைசி இதுல கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம். கண்டனவெல்லாம் மோன உரு, அது மோனத்தினுடைய உரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்வோம் என்று முடிக்கிறார் அவருடைய பாட்டுல. அப்போ இந்த இடத்துல வர்ற போது முதுகெலும்பு வருது. முதுகெலும்பு வர 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 முத்தி முத்தி வருது. அதன் பிறகு முத்தி கால் நடைய வருது. இங்க முத்தி, அதன் பிறகு வந்த பரிணாமம் தான் மனிதன் வச்சுங்க. இப்போ இந்த உடல்ல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அழுத்தம், ஒளி ஒளி சுவை மனம் என்ற 5 வெளியேறணுமே. முதல்லயே இங்கேயே, அதாவது தாவரத்திலேயே தொடு உணர்வு வந்துடும். அதனால மேக்னட்டிக் போர்ஸ் வெளியாகிறதுக்கு அங்கேயே கருவி வந்துடுது, தோல். இங்க நகரும் போது இதுக்கு உணவு நகராத இருந்தா பூமியில இருந்து எடுத்துக்குது, உணவு உறிஞ்சி கொள்ளுது. இப்ப நகரும் போது தான் தனியா தான் எடுக்கணும். இதுதான் தாவரத்துக்கும் நகர்றது. அப்போ அது தேடி எதையாயிலும் இலையில அப்படி போய் வைக்கிற போது உறிஞ்சி 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 அதுக்கு தேவையானதை எடுக்கிற போது அதுதான் சுவையாக்கமா இருக்கு. வாய் வந்த உடனே சுவை உணர்வு வந்து விடுது. அப்படி உண்டு உண்டு வர்ற போது அதன் பிறகு அந்த சுவையில இருந்து மனத்தையும் உணரக்கூடிய அளவு பறக்க ஆரம்பிக்குது, ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்குது. அந்த மனத்தை கொண்டுதான் உணவுக்கு போகணும். அதனால இப்போ எறும்பு, கொசு இவைகளெல்லாம் மூவறிவு, மனமும் உணர்கறிவு. அதற்கு மேலாக 4 அறிவு ஜீவன்களாக ஓடிக்கொண்டு இருக்கும்போது கண் இருந்து காது இல்லைன்னு வச்சா அதெல்லாம் 4 அறிவு இனம்னு பேரு. பாம்பு அத்தகையது. அதனால பாம்புக்கு கச்செவி என்று ஒரு பெயர் வச்சாங்க. கண்ணையே செவியாக, அதாவது கண் மூலமாகவே பார்க்கவும் செய்யும், அதிர்ச்சிகளை உணர்ந்து கொண்டு ஒளியும் உணர்ந்து கொள்ளக்கூடியது கண் மூலமாகவே. அதனால கச்செவி என்ற பேரு பாம்புக்கு வச்சாங்க. அதற்கு மேலாக செவியும் வந்து விட்டா ஐயறிவு, அதாவது ஓரறிவு முதல் ஐயறிவு என்ற வரையும் கருவிதான் காரணம். அப்ப இந்த உடல்ல நடக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி கன்வர்ஷன்ல அழுத்தம், ஒலி ஒளி சுவை மனம் இவைகளாக மாறுத. அதுல இருந்து வெளியாகணுமே, கர்மத்திலிருந்து வெளியாகுது, நாவும் வந்துடுது. அதன் பிறகு ஒலியும் ஒளியும் வெளியாகணும். இங்க பாருங்க, இப்போ இது மேல தலையை தூக்கிட்டு ஒலியும் ஒளியும் மிக லேசானது. இந்த ரத்த ஓட்டம், செல்கள் இவைகளை பார்த்தீங்கன்னா அது லேசானது, மைய ஈர்ப்பை விட. அப்போ மேல் தளத்தை நாடிதான் ஓடணும். அப்படி ஓடும்போது, ஒளி ஓடும்போது அது எங்க ஓடும்? மேல்புறமாக ஓட ஆரம்பிக்கும். ஒளி ஓடும்போது மேல்புறமாக ஆரம்பிக்கிற போது அங்கே ஒரு கருவியே உண்டு பண்ணிடுது, அதுதான் கண்ணு. அந்த கண்ணு ஒண்ணு இருந்தா போறாதா? போதும். ஆனா 2 வரணும். இங்கே இந்த கண் ஜீவன்கள்ல ஆண் பெண் என்று 2 கூறு கொண்டு விட்டது அந்த
சுழற்சினால, உயிர் சுழற்சினால, இந்த உயிர் சுழற்சினால ரெண்டு வந்த பிறகு நம்ம மூச்சு விடுறோம், மூச்சு விடுறோம்னு வச்சுங்க. அந்த மூச்சு விடுறது வலப்புறமே ஓடிக்கொண்டது. அதாவது நம்முடைய உயிர் சக்தியை எப்படி சொல்லணும், கொஞ்ச நேரம் எப்படின்னு சொல்லணும். அதுக்கு காரணம் அம்மாவுடைய உயிர் ஓடிக்கொண்டிருக்கிற போது, ஆட்சியில் இருக்கிற போது இடப்பக்கம் சொல்லலாம், அப்பாவுடைய உயிர் ஆட்சியில் இருக்கிற போது வலப்பக்கம் சொல்லலாம். அதே போல ஆரம்பத்திலேயே அந்த ஜீவன்களுக்கு இருந்த போது வலப்பக்க சுழல்ல இருக்கிற போது ஒலி வெளியேறணும்னு சொன்னா அது வலப்பக்க கண்ணு வந்தது. இன்னும் இடப்பக்கம் சுழல் அந்த நேரத்துல ஒளி வேறணும்னா இடப்பக்கம் கண்ணு வந்தது. அப்ப ரெண்டு கண்ணு வந்துதான் ஆகணும், வந்தாச்சு. அதே போல ஒலி வெளியாகுது, அதுக்கும் அதே போல வலப்பக்கம் வர்ற போது காது வலப்பக்கம் உண்டாச்சு, இடப்பக்கம் வந்த போது இடப்பக்கம் காது உண்டாச்சு. இது ஏன் காது கண்ணு மேல வரணும், மேல அவயத்துல இருக்கணும் என்பதற்கு அது லைட்டர், வெகு லேசானது, வெலாசிட்டி அதிகமா உடையது மற்ற பொருட்களை விட. ஆகினால மேல்தளத்தன் நாடியே போடுவதனால மேல உள்ள அவயத்துல அமைஞ்சிருக்கு. அது மாத்திரம் அல்லாத இந்த ரெண்டு ஏன் வரணும் என்ற கேள்வி எழுப்பிக்கொண்டா, இந்த அதாவது இடகல பிங்கலை என்ற ஓட்டத்தை அனுசரித்து இந்த ரெண்டும் வரணும், வந்துதான் ஆகணும். அந்த காரணத்தினாலதான் கண்களும் காதுகளும் மூக்கு முதலியவைகள் எல்லாம் ஏன் மேல வந்தது, ஏன் இந்த காது கண்ணு ரெண்டு வந்தது என்று சொன்னா இதுதான் காரணம். அப்போ இதுல என்ன தெரியுது, அந்த சிவம் சக்தி என்பது அழுத்திக் கொண்டே இருக்கிறது. சிவம் மைய ஈர்ப்பாக அதுல இருந்து வெளியேறி வேகம் கொண்டு உண்டிக்கொண்டே இருப்பது சக்தி. இந்த உந்துதல் என்ற சக்தி தள்ளும் சக்தியாக, பிரதிகிருஷ்ட சக்தியாக சொல்லுவாங்க. அது இழுக்கக்கூடிய சக்தி ஆகர்ஷம், வலிக்கக்கூடிய சக்தியாக. இந்த இழுப்பது வலிப்பது, இந்த தள்ளுவது, இந்த இரண்டை தவிர போர்ஸ் என்பது இல்லவே இல்லை. எந்த பக்கம் இழுக்குது, எந்த பக்கம் போகுது, அதுதான் வித்தியாசமே தவிர போர்ஸ் என்று சொன்னால, வேகம் என்று சொன்னால ஏதோ ஒரு பக்கம் அழுத்தி கொண்டிருப்பது அழுத்தம் தான் பொதுவா. அந்த அழுத்தம் முன்னும் பின்னுமாக ஓடும் போது அது இறைநிலையை ஒட்டி ஸ்டாட்டிக் ஸ்டேட்டினுடைய ஆக்ஷனாக இருக்கிற போது அழுத்தம் அட்ராக்டிவ். அது ரிப்பல்சிவ் போர்ஸ்ல இருந்து செயல்படும் போது ரிப்பல்சிவ். இது இல்லாத இயக்கமே இல்லை. அப்போ எல்லா இயக்கங்களும் சிவம் சக்தி என்ற இரண்டினுடைய கூட்டினால ஏற்பட்ட அலை இயக்கத்துலதான் எல்லாம் நடக்கிறது. அதுல தள்ளுதல் கொள்ளுதல் என்றது காந்த சக்தின்னு சொல்றோம் ஆரம்பத்துல. அதையே தன்னாற்றல் பெற்ற போது ஒளியுமாக மாறுற போது அதை மின்சக்தின்னு சொல்றோம். அதையே மாற்ற மூன்றாவது மாற்றத்துல சுவையும் மனமுமாக மாறுற போது ரசாயனம்னு சொல்றோம். ஆகையினால பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த காந்த சக்தி, மின்சக்தி, ரசாயன சக்தி, இதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை. ஆனால் அந்தந்த இடத்துல அதாவது பக்குவமாய் இருக்க போது அங்கிருந்து வீசக்கூடிய அலை எடுத்துக்கணும்னா அந்த அலையில தன்மையாகவும் அது பரிணாமத்தில் அடைந்த அத்தனை தன்மையாகவும் அதுல இருந்து வரும். இப்போ ஒரு விதையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 100 தொட்டியில 100 விதை போடுறீங்க. அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். 100 தொட்டியில போடுவாங்க, அதே மண்ணுதான், அதே தண்ணி தான். ஆனா ஒவ்வொரு விதையும் வெளிவரும்போது அது தன்மையாகவே வரும். இது எங்க இருந்து வந்தது? அங்க இருந்தது நசுக்கிட்டா கூட போடும், ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு ரசாயனமோ எதுவோ அப்படி கண்டுபிடிக்க முடியாது இருந்தது. இப்ப எப்படி வந்தது? இது எங்க இருந்து வந்ததோ, அந்த எத்தனை தலைமுறையில இருந்து வந்ததோ அங்கெல்லாம் உள்ள பதிவுல இருந்து ஏற்பட்டது அந்த விதை. ஆகியனால அந்த விதை வெளியே வரும்போது இந்த அகண்டாகாரத்தில் இருக்கக்கூடிய அலை இயக்கம் இருக்கிறத, அந்த அலையில இது வரையில வந்த எல்லா பரிணாமத்தினுடைய இதுவும் கலப்பு இருப்பதுனால அந்தந்த விதைக்கு தகுந்தது அதை கொடுத்துடுது, இதை வாங்கிக்குது. இத போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ஒண்ணும் தெரியல.
எப்படி ரேடியோவில் அந்த அலை வந்த பிறகு அதாவது தன்மைக்கு தகுந்தவாறு தூண்டுதோ, அதே போல இந்த விதையில இருக்கக்கூடிய பதிவுக்கு தகுந்தவாறு அந்தந்த ரசாயனங்களாக அந்த அலை யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று பேர். அதுதான் மாற்றி அமைக்கும். அதே போல நான் என்றோ ஒரு காரியத்தை செய்த அது இந்த உடல்ல ஒரு மாற்றம் அடையலாம், அறிவுல மாற்றம் அடையலாம். அதுக்கு காலத்தால அந்த மாற்றம் வரும். உதாரணமா அப்பா அம்மா கிட்ட இருந்த ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் சின்ன குழந்தையில தெரியவே தெரியாது, இருக்குதா இல்லைன்னு தெரிய தெரியாது. வளர்ச்சி பெற்று வரும்போது அந்தந்த இடம் வர்ற போது அதாவது பண்ணணும், அந்த மாதிரி அடங்கி நிற்கும். அது மாதிரி அதே போல ஒவ்வொரு செயலும் அடங்கி வெளிப்படையாக இருக்கிறது லேட்டன்ட்னு சொல்லுவாங்க, பிரிடாமினன்ஸ் சொல்லுவாங்க. மிச்சம் அடங்கி நிற்பது லேட்டன்ட்னு சொல்லுவாங்க, இல்லாத போகவே போகாது. அதே போலதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டத்துல நான் ஏதாயிலும் ஒரு வேலையை ஒரு செயல் செய்தோம்னா அது அப்படியே அடங்கி இருக்கும். இப்ப அப்பா இருக்காருன்னு வச்சுங்க, அவர் சில நன்மையும் செய்தாரு, தீமையும் செய்தாரு. ஒரு குழந்தையண்ட முன்ன நன்மை முன்ன பிரகாசிக்குது, தீமை உள்ள அடங்கி இருக்குது. அது நன்மை பிரகாசிக்கிறதுனால அந்த தீமை அங்க வெளியிட முடியாத அடங்கி நிற்குதுன்னு வச்சுங்க. இப்ப நன்மை பேட்டன்ட், தீமை லேட்டன்ட். அவனுக்கு ஒரு பிள்ளை பிறமையானால் இவன் நன்மையிலேயே இருந்து உணர்ந்து நன்மை செய்யணும் என்ற அளவுல அதை அந்த அளவுல உயர்ந்து இருந்தாலே ஒழிய இங்க தீமை அடங்கி இருந்தது பாருங்க, அது அங்க பிரகாசத்துக்கு வந்துடும். மூன்றாவது பாட்டனாண்ட இருந்து அப்பா வாழ்ந்த பிரகாசிக்க முடியாதது பேரனாண்ட பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அதனால பெரும்பாலும் 2வது தலைமுறையில தான் பேரனுடைய அதாவது பாட்டனுடைய அம்சங்கள் எல்லாம் ஒளிவிடும் என்பதற்காக அந்த பாட்டனுடைய பெயரையே பேரனுக்கு வைக்கிறது. அதனால்தான் பேரன் என்ற பெயரை தாங்கி வந்ததுனால பாட்டனுடைய பெயரை பேரன் என்ற பெயரை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்படி தடுத்து 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 மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துகளும் செயல்களும் பதிந்து இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதுதான் நாம் சங்கீத கர்மம் என்று சொல்றோம். வினை வழியே அல்லாது ஒரு மனிதனுக்கு வேறொன்று நடப்பதும் இல்லை, நடக்கவும் முடியாது. ஆகவே அதையெல்லாம் இது வரணும் அது வரணும் இப்படி வரணும்ன்றதெல்லாம் விட்டுவிட்டு இருக்கிறது இருக்குது, வர்றது வருத்தம். நான் இந்த இருந்து நல்லது செய்வேன், என்னுடைய செயலுக்கு தகுந்த நன்மையும் அடைய முடியும். அல்லது அதிகமாக அடிபடுறதா லேசாகவும் பட்டுக்கிட்டு போகலாம், அல்லது அடியை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய சக்தி வரும், அல்லது அடிபடாதையும் என்னால காப்பாற்றிக்க முடியும். இந்த அளவு செய்யணும்னு சொன்னா அதுதான் கர்மயோகம். இன்னைக்கு செய்யற செயலை தேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு அறிவை பண்படுத்தி கொண்டு இன்னதுதான் செய்யணும் என்று தேர்வுக்கு அறிவை கூர்மையாக்கி கொண்டு விளைவறிந்து விழிப்போடு செயல் செய்யக்கூடிய திட்டமும் அந்த தெளிவும் உறுதிப்பாடும் வறுமையானால் அங்கதான் மனிதன் விடுதலை அடைகிறான். பழைய இதுல அதாவது செயின்ல இருந்து விடுதலை பெறுகிறான். இதுதான் விடுதலை. அப்படி விடுதலை பெற 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 அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும். தானாகவே மெஞ்ஞானம், அதாவது மேல இருக்கக்கூடிய களங்கத்தை கழித்து விட்ட பிறகு உள்ள இருக்கக்கூடிய ஒளி வீச வேண்டியதுதானே. அதனால நீங்க உள்ள இருக்கக்கூடிய ஒளியை தேடவே வேண்டியதில்லை, அதை மூடி இருக்கக்கூடிய களங்கத்தை தான் போக்கணும். அம்மாதிரி நம்முடைய எண்ணங்கள்ல செயல்கள்ல என்ன தேவையில்லாத இருக்கின்றன. மனித சமுதாயத்துல வளர்ந்து வந்த மனித சமுதாயத்துல என்னென்ன தேவையில்லாத பழக்கங்களும் கற்பனைகளும் உள்ளன என்று சிந்தனை செய்து 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தெளிவா வரும். அப்பொழுது கூட உடனடியா சமுதாயத்தை மாற்றிட முடியாது, சமுதாயத்தை நேர் நீச்சல் போட்டும் வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் மூலமாகத்தான் அவங்களுடைய உதவியினால்தான் வாழணும். அதனால அவங்களுக்கு ஒத்த முறையில சிறிது சிறிதாக ஒரு சேஞ்ச், ஒரு மாறுதல் வரக்கூடிய அளவுல நம்மால இயன்ற வரையில ஒரு அளவுல ஒரு ஒளிய ஊட்டலாம், அடி ஒளிய செயல்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அன்பு ஏற்பட்டு விட்டால் உங்கள் பேர்ல பிறருக்கு அன்பு ஏற்படுற அளவுக்கு, அந்த அன்பு விரிகிற அளவுக்கு, மதிப்பு உயர்ற அளவுக்கு வர 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 எந்த அளவு நீங்க உங்களுடைய கருத்தை பரப்ப முடியுமோ அந்த இடத்துலதான் கருத்தை பரப்ப முடியும். அப்பதான் கேட்டுக்கொள்வாங்க. இல்லையானா
சாதாரண மனிதன் உயர்ந்த கருத்தை ஒண்ணு பேசினான்னு சொன்னா யாரும் எடுத்து அந்த அந்தஸ்துல அவர்கள் மத்தியில எந்த நம்பிக்கைக்கு அவன் பாத்திரமாக வந்தானோ அந்த இடத்துல அவன் என்ன சொல்றானோ அங்கதான் அவன் கேட்பாங்க. ஆகையினால யாரையும் அதற்கு மேலாக நான் இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன், இந்த உலகத்தை நான் மாற்றிட முடியும் என்ன, அது அகம்பாவம் தான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் அழிஞ்சிட்டாங்க. ஆகையினால அதுவும் கூடாது. இந்த மனித சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்றுக் கொண்டுதான் வருது. இப்ப இறைநிலையை நாடி கிட்ட நெருங்கி கொண்டு வருவது என்பதற்கு பல காட்சிகள் இருக்குது. இதுக்கு மத்தியில அணுக்கொண்டு வரட்டும், அது வரட்டும், எல்லாம் போனாலும் இதெல்லாம் அனுபவமாகி மனிதன் அமைதியை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறான். நாட்டோ சீட்டோ அதெல்லாம் என்றாங்களே, என்ன அர்த்தம்? தனித்தனியா ஆட்சி செய்து பார்த்துட்டான், தனித்தனியா வாழ்ந்து பார்த்துட்டான், முடியல. இப்ப கூட்டு சேர்றான் ஒண்ணு ஒண்ணா. அப்படி கூட்டு சேர்ந்து பாக்குறான். மறுபடியும் இவனுடைய பழைய பழக்க வழக்கங்களால, பொறாமையினால, ஒரு தன்முனைப்பினால அந்த கூட்டு உடையுது. மறுபடியும் இன்னொரு கூட்டு சேர்றான். இப்படி இந்த பெருங்கூட்டா சேர்ற போது உலக ஆட்சி என்ற அளவுல ஒரே உலக போர்வையாக ஒரு ஆட்சி அமைந்த பிறகு அதன் கீழே மனித குலம் எவ்வாறு இன்னும் உயரணும், இனி வருங்கால மக்களுக்கு எவ்வாறான கல்வி கொடுக்கணும், வசதி செய்யணும் என்று பார்க்கிற போது அப்படி ஒருங்கிணைந்த ஆட்சி, ஒருங்கிணைந்த பொருளாதாரம், ஒருங்கிணைந்த வாழ்க்கை நெறி வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. சும்மா ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக வந்துவிடும். முன்ன 1000 ஆண்டு பரிணாமத்துல வந்த மாறுதல் இன்னைக்கு 5 ஆண்டுல வரக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான அறிவும் அதற்குரிய கருவி சாதனங்களும் வந்து விட்டதுனால ரொம்ப விரைவாக மனித இனம் முன்னேற வேண்டும். அதற்கு நீங்கள் எடுக்கிற ஒரு முயற்சி, இப்ப நான் எடுக்கிற முயற்சி, நான் கூடி ஆராயக்கூடிய திறன், இந்த அறிவு, இந்த பண்பாடு விதையாக ஆரம்ப கட்டமாக இருந்து கொண்டு சிறுக 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 மனித குலத்துக்கு உதவியாக இருக்கும். நம் வரையில முதல்ல இத உணர்ந்து சரிப்படுத்திக் கொள்வோம். அதை பயன்படுத்துற போது குடும்பம் வரையில அமைதியாக இருப்பதற்கு ஒருத்தர் மதித்து ஒருவருக்கு ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவையை உணர்ந்து மதிப்பளித்து வாழக்கூடிய பண்பாட்டை ஒவ்வொருவரும் முதல்ல நீங்க நல்ல விஷயம் உலகத்துக்கு நான் நல்லது அடையணும் என்றால் குடும்பத்துக்குள்ளாக முதல் பயிற்சி செய்யணும், பழக வைக்கணும். அங்க எதிர்த்து பேசி சண்டை போட்டுக்கிட்டு நீங்க வெளியில போய் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகையினால முதல் குடும்பத்துல உள்ளவங்க அங்கே அமைதியை நிலைநாட்டணும். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு 2 பேருக்கு இடையிலே உள்ள ஒரு ஒற்றுமையும் மதிப்பையும் ஒருவருக்கு ஒரு உணர்ந்து ஒத்தும் உதவியும் போகணும். அதனாலதான் அந்த இடத்துல நான் சொல்றேன், டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இந்த 3 வேணும் ஒரு குடும்பத்துல. கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். வளர்ந்து வந்த சமுதாயத்துல எத்தனையோ கோடி பிறவியில வந்த ஒவ்வொருவரும் பல காரணங்களால பல விஷயங்கள்ல வேறுபட்டு இருக்கும். அதனால எல்லாத்தையும் மாத்திட முடியாது. அதனால அவங்க செய்யட்டும், விடுவோம். அவங்க செய்யற வரைக்கும் செய்வோம், நாம அவங்களுக்கு உதவி செய்வோம் என்ற போது அவர்கள் உதவி செய்ய வருவாங்க. இப்படி ஒத்து இணைஞ்சு வர்ற போதுதான் அதுதான் டாலரன்ஸ். 100 நன்மை நாடுற 95 இருக்குது, 5 தான் வித்தியாசம் இருக்குன்னு. அந்த 5க்கு பொறுக்க முடியாத இந்த 95 தூக்கி அடிச்சு விடும். இதுதான் மனிதனுடைய சுபாவமா இருக்கு. அப்போ வாழ்க்கையில நட்டம் தான். அத அந்த 5 அவங்களுக்கு விட்டு கொடுத்து 95 அனுபவிக்கலான்ற அளவுக்கு பொறுமை கொண்டா அந்த 5 கூட காலத்தால சரியா வந்துடும் உங்களை நீங்கள் விரும்பும்படி. அதன் பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட், நாம ஒண்ணு செய்யறோம், அவங்க ஒண்ணு செய்யறாங்க, அதை 2 இணைத்து ஒருவருக்கு ஒரு ஒத்துப்படுற அளவுக்கு காலத்தால காத்திருந்து செயலால ஒன்றுபட்டு இணைந்த அளவுல ஒன்றுபடுற அளவுக்கு வர்ற போதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். விட்டு கொடுத்தல் என்று பேரு. அதுக்கப்புறம் தியாகம். சில சமயத்துல விட்டு கொடுக்கவே முடியாது, கடைசியா ஒருத்தரே விட்டு கொடுத்தாதான் சரியா இருக்கும் வச்சுங்க. அந்த இடத்துல தியாகம் தான் வேணும். உதாரணமா, நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய அக்கா மகனுக்கு கொடுக்கணும்னு இருக்கும் ஒரு ஆணுக்கு, அம்மாவுக்கு தன்னுடைய அண்ணன் மகனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வருமா? எதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? நீங்க ஒருத்தர் தியாகம் தான் பண்ணணும். தியாகம் பண்ணாதான் அந்த இடத்துல அது நிறைவேறுமே தவிர இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்டே வராது. அது மாதிரி எந்தெந்த இடத்துல டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் வந்தா அந்தந்த இடத்துக்கு தகுந்ததுல நாம முன்ன நிக்கணும். உணர்ந்தவர்களாம் முன்ன நிக்கணும், மற்றவர்கள் பின்னாலதான் வரணும். நான் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் சொல்வதாக நீ கேட்கணும்னு சொன்னா போச்சு, இவ்வளவு தெரிஞ்சதே இல்லைன்றது அர்த்தம்.
அதனால இந்த மாதிரியான எல்லா வகையிலையும் அறிவை விரித்துக் கொள்வதற்காக நாம் ஏதோ இந்த பிறவியில பிறந்தோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்மோட வருவது வெறி தொடர்தான். இன்னும் முடிய போறோம். டிக்கெட்டு நாம இப்ப இனிமே டிக்கெட்டை நாம புக் பண்ண வேண்டியதில்லை. பிறந்த போதே புக் பண்ணியாச்சு. அதுக்கு ரிசர்வேஷன் தனியா இருக்குது. நமக்கு அத நினைக்க முடியலையே தவிர, ஆனா அது வாங்கியாச்சு. அதனால எப்ப பிறந்தமோ அதுக்கு முடிவு இருக்கிறது. இது இடைக்காலத்துக்கு பேரு வாழ்க்கைன்னு வச்சிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு புதிய அது கண்ணாண்ட நடந்து போன பிறவித்தொடராக வந்த காலத்தை எண்ணி பாருங்க. இனி இந்த இதுக்கு பின்னால் நடக்க போற காலத்தையும் எண்ணி பாருங்க. நமக்கு வாழ்நாள் என்ற காலம் ரொம்ப சின்னதா இருக்கு. இது ஓடப்போகுது. இதுல போய் நாம ஒருத்தருக்கு விரோதம் குரோதம் அது இது என்னது உன்னதுன்னு அடிச்சுக்கிறத விட எந்தெந்த அளவுல விட்டு கொடுக்கணும், எந்த அளவுக்கு வரணும்னு சொன்னா மனதிரிவு வரணும், தத்துவ ஞானம் வரணும், இந்த பிரபஞ்சத்தினுடைய பரிணாம இயல் தெரியணும். அப்போதான் மனம் விரிந்து 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 நின்று குறுகிய எல்லையில இருந்து உணர்ச்சி வயப்படாத மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறி இந்த சிந்தனையில உங்களை இன்று கொண்டு வந்திருக்கிற மேலும் மேலும் இந்த சிந்தனையில் ஆழ்ந்து 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 இந்த விரிந்த மனநிலையில மேலும் மேலும் அந்த விரிவிலேயே இருக்க பழகிக்கொண்டு அந்த ஆராய்ச்சியில இருந்து கொண்டே செயல் செய்யும் போது நீங்கள் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவீர்கள், அமைதி பெறுவீர்கள், இன்பம் பெறுவீர்கள் என்று கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.